Hi guys, welcome to KNR Financials. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே இன்னைக்கு டேட்டுக்கான ட்ரேட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட். ஸோ இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த லெவல் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த சப்போர்ட் அப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து நம்ம குரூப்ல போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும்போது மார்க்கெட் வந்து நமக்கு வந்து வால்டிலிட்டி இருக்கும், ப்ளஸ் சைட்வேஸ்லையும் இருக்கும். ஸோ அதுதான் இது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட ரீசன் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு டாப் ரெண்டு பாட்டம் ஃபார்ம் ஆகும். ஸோ பாட்டம் ஃபார்ம் ஆகிட்டு இந்த மாதிரி மார்க்கெட் பிஹேவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் வந்து நம்ம செல் போவோம், சரிங்களா. அதே மாதிரி இந்த ஏரியா, அதாவது இந்த சப்போர்ட்டை ஹிட் பண்ணும்போது நம்ம பை போவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம ட்ரேடுக்கான லாஜிக். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கன்சல்டேஷன் போயிட்டு இருக்கும் போது, சரிங்களா. இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மிட்வேல வந்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, ட்ரேட் எடுக்கக்கூடாது. இந்த மிட்வேல நீங்க ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து சப்போஸ் இங்க மிட்ல இருந்து மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல மிட்ல இருந்து கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்பயுமே வந்து ரேஞ்ச் மார்க்கெட்ல மிட்ல வந்து ட்ரேட் எடுக்க நம்ம ப்ரிஃபர் பண்ணக்கூடாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இங்க இருந்து நம்மளால டைரக்ஷன் வந்து ப்ராப்பரா வந்து நம்மளால பிளான் பண்ண முடியாது. ஸோ எதிர் மேல போகலாம், இல்ல கீழே வரலாம். ஸோ இந்த டைரக்ஷன் வந்து தப்பு. ஸோ இந்த இடத்துல ட்ரேடும் இன்வாலிட். ஸோ அதனால நம்ம வந்து இதர் இந்த ஏரியால நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் செல் பண்ணோம், அப்படி இல்லைன்னா இந்த சப்போர்ட்ல பை பண்ணோம். ஸோ இதுதான் வந்து கன்சல்டேஷன் மார்க்கெட்டுக்கான கான்செப்ட். ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு நேற்று வந்து ஒரு நல்ல கன்சால்டேஷன் 39,600 மேல போனா வந்து புல்லிஷ் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 39,000 கீழே வந்தா செல்லிங் மார்க்கெட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, மார்னிங் வந்து ஃபிளாட் ஓப்பனிங் பண்ணிட்டு 39,600 வந்து ஈஸியா டச் பண்ணிட்டு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ இங்க இருந்து மறுபடியும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செல் பண்றவங்களுக்கு இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் வரும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து கிளியர் கன்சால்டேஷன் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடம் தான் உங்களுக்கு வந்து இந்த கன்சால்டேஷன் சைடு, அதாவது இந்த இடத்துல நம்ம பை பண்ணிட்டு இங்க செல் பண்ணலாம். ஸோ இது சின்ன ரேஞ்சுனால நம்மளால வந்து பெருசா ப்ராஃபிட் பார்க்க முடியாது. ஸோ ஆப்ஷன்ஸ்லயும் வால்டிலிட்டி நமக்கு இருக்காது, சரிங்களா. இந்த பிரேக் அவுட் நடக்கும்போது நம்ம வந்து என்ன என்ட்ரி பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இந்த சின்ன ரேஞ்சுக்கான லாஜிக். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஆல்ரெடியே கன்சல்டேஷன் மார்க்கெட். கன்சல்டேஷன் மார்க்கெட்டுக்குள்ள இன்னர் கன்சல்டேஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா அடுத்த லெவல் ஆஃப் டார்கெட் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா, இந்த பெரிய ரேஞ்சு கிட்ட தான் வரும். ஸோ அதுதான் வந்து நான் மார்னிங் குரூப்லயும் உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து 12:30 கேண்டில் ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்குங்களா, இந்த கேண்டில் வந்து நான் என்ட்ரி பண்ணேன். என்ட்ரி பண்ணிட்டு இங்க இருந்து நான் 50 பாயிண்ட்ஸ் டார்கெட் பண்ணேன். ஏன் அப்படி பாத்தீங்கன்னா, இங்க இருந்து பாத்தீங்கன்னா இங்க ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்டுக்குள்ள தான் வருது. ஸோ வந்து பெருசா வந்து மார்க்கெட் டக்குன்னு போனா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். பட் அதுவே வந்து கொஞ்சம் ஹால்ட் அடிச்சு போறதுனால நமக்கு ப்ராஃபிட் கிடைக்காதுன்னு டிசைட் பண்ணனால நான் வந்து ஒரு ஜஸ்ட் 50 பாயிண்ட்ஸ் மட்டும் டார்கெட்டா வச்சுட்டு நான் எக்ஸிட் ஆயிட்டேன். ஸோ மார்க்கெட் வந்து அதுல நான் வச்ச பாயிண்ட்ல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 30 பாயிண்ட்ஸ் போயிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு. ஸோ மெயின் ரீசன் பிஹைண்ட் த ட்ரேட் வந்து கன்சால்டேஷனோட பிரேக் அவுட். ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் வந்து நெக்ஸ்ட் ஏரியா ஆஃப் கன்சால்டேஷன், அதுல வந்து நமக்கு ஹிட் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 39,600 எக்ஸாக்டா மார்க்கெட் தொடரணும்னு அவசியம் இல்லை. எப்பயுமே இது வந்து லைன் கிடையாது, இது வந்து ஒரு ரேஞ்ச், அதாவது ஏரியான்னு நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஏரியால வந்து சப்போஸ் 39,600 டச் பண்ணியும் மார்க்கெட் கீழே வரும், இல்ல 39,599 டச் பண்ணிட்டு கீழே வரும் 570. ஸோ இங்க இருந்து வந்து ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் பஃபர் எப்பயுமே வரும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து முன்னாடியே எக்ஸிட் ஆயிடுவாங்க, இந்த லெவல் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட கான்செப்ட் அது உங்களுக்கு புரியல அப்படின்னா மறுபடியும் அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா என்ன கான்செப்ட் சொல்ல வரேன்னு புரியும். ஸோ அதே பிஹேவியர் பேஸ் பண்ணி நமக்கு வந்து 572 வரைக்கும் ஹை மேக் பண்ணிருக்கு. ஸோ அதுல வந்து நம்ம எக்ஸிட் ஆயிட்டு வெளியே வரோம். ஸோ இன்னைக்கு ட்ரேட் வந்து நம்ம பெருசா எதுவும் பண்ணல, சின்ன ப்ராஃபிட் அண்ட் டார்கெட் தான் வச்சோம். ஸோ என்னோட ப்ராஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 13,250 ருபீஸ் ப்ராஃபிட். என்னோட ஆர்டர் அதே தான், 430 ருபீஸ் எடுத்துட்டு 50 ருபீஸ் டார்கெட் வச்சுட்டு நான் எக்ஸிட் ஆயிட்டேன். ஸோ ஓவரால் 13,250 ருபீஸ் ப்ராஃபிட். ஸோ இதுதான் கைஸ், இதுதான் வந்து இன்னைக்கு இன்ட்ராடேக்கான லாஜிக். ஸோ இந்த லாஜிக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபர்தரா மார்க்கெட்ல வந்து அப்ளை பண்றதும், அதாவது கன்சல்டேஷன் மார்க்கெட்ல இப்படிதான் நம்ம வந்து லாஜிக் அப்ளை பண்ணுவோம், இப்படிதான் பிரேக் அவுட்டும் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் KNR Finances. டேக் கேர், பாய்.